ஸோ பிக் பாஸ் லைவ்ல பவித்ராக்கு ஒரு ஃபயர் விடுறாங்க. பயங்கரமான ஒரு சில விஷயங்கள். அது எப்படி முத்துவோட தப்புக்கு ஏன் அவங்க போறாங்க துணை போறாங்கன்ற மாதிரி ஜாக்லின் மற்றும் யாரு மஞ்சுரி எக்ஸ்போஸ் பண்ண விதம் பயங்கரமா இருந்தா. அதை இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டிருந்தா அடிப்பொலியா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அது காப்பாற்றணும் கர்த்தர்ன்ற மாதிரி கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி. அதான் வினை விதித்தவன் வினை அறுப்பான், நீ என்ன பண்றியோ அதான் உனக்கு அடிக்கும்ன்றது அடிச்சிருக்கு. அதையும் அழகா வந்து முத்து முன்னாடியே சொல்லிட்டு வந்த பவித்ரா ஃபயர் 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 அப்படின்றது தான். ஸோ அதில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் இருக்கீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் நம்ம பவித்ரா எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எலிமினேட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் எலிமினேட் பண்ணும்போது ராணவ் வந்து அந்த பெல்லை எடுத்துட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அருண் அதை பிடிங்கி அடிச்சிட்டார். அப்பயே முத்துவோட ஆட்டம் காலி. இதைத்தானே அந்த டீமுக்கு பண்ணீங்க. ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ராயனை எலிமினேட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க முத்து? அதான் நீங்க பண்ற உங்களை வந்து அடிக்கும், அடிச்சிருக்கு, இன்னைக்கே அடிச்சிருக்கு. அது ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அத்த டைமே வந்து அடிக்கிறதுலாம் மாசா இருந்தது, செம மாஸ் செக்மெண்ட் அது. ஓகே, அது நடிச்ச உடனே முத்து இட் இஸ் அன்ஃபேர் அன்எத்திக்கல், இது எத்திக்கல் கிடையாதுன்ற மாதிரி முத்து பேசுறாரு. சார் அப்ப நீங்க அந்த டீமுக்குள்ள நீங்களா? அது எத்திக்கலா? அது ரூலா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எத்திக்கல் பிளேயர்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, டோன்ட் கால் எத்திக்கல் பிளேயர் நியாயமான ஆளு அப்படின்றலாம் பேசாதீங்க இந்த இடத்துல. நீங்க மற்றவங்களுக்கு பண்ணும்போது அது நியாயம்னா மற்றவங்க உனக்கு பண்றதும் நியாயம் அப்படின்றதான் நான் பார்ப்பேன். இதுக்குள்ள அக்ரிமெண்ட் அலைன்ஸ்லாம் போட்டாங்க, அலைன்ஸ் போட்டாங்க, இண்டிவிஜுவலா ப்ளே பண்ண இதெல்லாம் சொன்னாங்க. அதை மீறி தான் ராணுவம் பண்ணான். நான் அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனால் சிம்பிளா சொல்ல வருது, நீ ஒன்னொருத்தருக்கு பண்ண, அது உனக்கு வந்து அடிச்சிச்சு, அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல அதுக்கப்புறம் பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. அருண் வந்து ஏன் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிட்டீங்க, இது ஃபேரே இல்லை, நம்ம அலைன்ஸோக்கு எதிராக நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுத்துன்னு வந்தா பெல் அடிக்கணும், பெல் அடிக்க கூடாதுன்ற அந்த இடத்துல ராணுவ தப்பு தான். பெல் அடிச்சது ராணுவோட தப்பு. ஓகே, பெல் அடிச்சது ராணுவோட தப்பு. இந்த இடத்துல ரூல்ஸ் மீறி இது பண்ணது அது ராணுவ. எந்த இடத்துலையுமே அருண் மேல எனக்கு தப்பா தெரியல, அருண் மேல தப்பே கிடையாது. நான் ப்ரோமோல சொன்னதான் இந்த இடத்துல அருண் மேல எனக்கு 0% ஃபால்ட்டும் கிடையாது. ஓகே, இதுல தப்பு என்னன்னா அது ராணுவ பண்ணி குழப்பத்தை உண்டாக்கி இது பண்ணி முடிச்சு விட்டாப்ல. அது பயங்கரமா இருந்து. இது நடக்கும்போது ஒரு பக்கம் வேற மாதிரின்னு கேர்ள்ஸ் எல்லாம் கத்துனாங்க. குறிப்பா மஞ்சுரியில இருந்து எல்லாருமே கத்தி செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். உடனே கேம் நிறுத்தி இருக்கணும், ஹோல்டு பண்ணிருக்கணும் முத்து பேசிட்டு இருக்காரு. நடுவுல வந்து ஜாக்லின் எதுக்கு தான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் முத்து பண்ணிருக்காரு, அதை விட்டுட்டு முத்துக்கு எதுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க ஜாக்லின்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் டூயிங் திஸ். எனக்கு சுத்தமா பிடிக்கல, சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. முத்துவா இருந்தா நிறுத்திருப்பான், முத்துவா இருந்தா ஹோல்டு பண்ணிருப்பான். அங்க முத்துக்காக நீங்க பேசல ஜாக்லின், முத்துக்கு மவுத் பீஸ் எல்லாம் நீ போக வேண்டாம். நீ உண்டு, உன் வேலை உண்டு. உங்களுக்கு நடந்ததை கேள்வி கேட்டா பரவாயில்ல. எனக்கு என்னன்னா முத்து எங்களுக்கு எதிராக ஒரு அநியாயமா கேம் விளையாடி இருக்கான், தப்பா விளையாடி இருக்கான்னு அந்த கேள்வி கேட்கட்டும். அதை விட்டுட்டு முத்துக்கு சொம்ப வாய்ப்பு இது மவுத் பீஸா சொம்பா போறது எனக்கு ஐ காண்ட் அக்ரி. இதுக்கு வந்து மஞ்சுரி இல்ல அவன் அப்படி பண்ணிருப்பான், அவன் இது பண்ணிருப்பான்ட்டு. என்னது இது? அது கேம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட் அவங்க பேசிக்கிட்டோம். நீங்க முத்துக்காக போய் பேசுறதோ இது பண்றதுமே சுத்தமா தேவையில்லாது. அந்த இடத்துல ஜாக்லின் போய் பேசினதே வேஸ்ட். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க, அடுத்ததா போயிட்டு முத்துக்காக பேசுறாங்க. என்ன நியாயம்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் முத்து டிபேட் பண்ணி இந்த சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அருண் வந்து என்னோட எஃபர்ட் ஏன் இன்வாலிட் பண்றீங்க, நான் என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன்ற மாதிரி அருண் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அங்க முழுக்க குழப்பம் பண்ணி காலி பண்ணது யாருன்னா ராணுவ. ஓகே, அதுல ராணுவ மேலதான் தப்பு, இங்க அருண் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. முத்து நம்பி ஏமாந்து போனார். நீங்க ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சீங்க, அவன் வந்து உன்னை காலி பண்ணிட்டான் அப்படின்றதான். இது நடந்து முடியுது. முத்து அங்க போயிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து கேட்கறாங்க, எப்படி யாருக்கிட்ட, ஜாக்லின் கிட்டையும் மஞ்சுரி கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் எதுக்கு போய் அங்கே பேசுறீங்க, அப்போ முத்து நமக்கு விளையாடுறது ஃபேராக இருந்துச்சா, அதுவே அன்ஃபேர் தானே. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் தப்புங்க அப்படின்ற மாதிரி. பவித்ரா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி இது காமனாக சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது, தப்பு, நாங்களும் தப்பு தானே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தப்பு தானே சொல்கிறேன்னு. அது வரையும் முத்துக்கு வந்து டிஃபென்ஸாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அது வரையுமே பேசிகிட்டு இருந்தாங்க. தப்பு தானே என்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பவித்ரா இன்புட் எடுத்துட்டாங்களா, ஆமாம் இதை மறந்துட்டோம்லன்ற மாதிரி இன்புட் கொடுத்துட்டாங்க. இன்புட் கேட்டவொடனே அடுத்து முத்துவை கூப்பிட்டு கேட்குறாங்க, சரி எனக்கு ஒரு டவுட் முத்து, நீங்க எதனால கேம் பிளே இப்படி பண்ணீங்கன்ற கேள்வி வந்து ஜாக்லினும் மஞ்சுரியும் ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து என்னன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாருக்கெல்லாம் பாயிண்ட் இல்லையோ அதனால பண்ணேன் அப்படின்னு. அப்ப மஞ்சுரி கேட்கறாங்க, அப்போ 3 பேர் தானே இருக்காங்க, தீபக், விஷால் மற்றும் நீ இருக்க, அப்ப நீங்க 3 பேர் விளையாடி இருக்கலாம், எதுக்கு 5 பேர் சேர்த்து விளையாடுங்க அப்படின்னும் போது, இல்லைங்க இல்லைன்னா என்னையும் கூப்பிட்டுருக்கலாமேன்ற மாதிரி மஞ்சுரி கேட்கறாங்க. என்னையும் கூப்பிட்டுருக்கலாமேன்னு. அது வந்து இல்ல அப்படி கூப்பிட முடியாது, நான் வந்து கேட்டபோது நாங்க டீல் போட்டோம் இது போட்டோம், நீ சொல்லிட்டே முத்து, அப்புறம் எப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்றாரு, அருண் இல்லாம விஷால் வரமாட்டாரு,
இல்லை விஷால் இல்லாமல் அருண் வரமாட்டாரு என்ற கேட்டகரி வரும்போது நீ விஷால் கிட்ட போய் கேட்டியா, அவன் என்ன சொன்னான் போது விஷால் கேட்குறாங்க. விஷால் வந்து இல்லையே நான் வந்து விஷால் கூப்பிட்டவனே வந்துட்டேனே, நான் இந்த 3 பேருக்காக தான் விளையாடினேன், அவனுக்கு 2 பேர் பாயிண்ட் இருக்கு, என்கிட்ட கூப்பிட்டு இருந்தா நான் வந்து விளையாடி இருப்பேன், இதில் என்ன தப்பு இருக்கு, நான் வந்திருப்பேன்ற மாதிரி விஷால் உடச்சிட்டான். நான் முத்துக்காக வந்து விளையாடி இருப்பேன்னு உடச்சு விட்டான முத்து மாட்டிட்டாரு. ஏன்னா அவர் சொன்னது என்ன, டேபிள் இருக்கிற பாயிண்ட்டுக்காக விளையாடுன்றாரு. இவங்க என்ன பண்றாரு, ஸ்ட்ரென்த்துக்காக விளையாடினேன் அப்படின்ற கேள்வி வருது. முத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இல்லப்பா பாயிண்ட்டுக்காக தான் விளையாடு. அப்போ பாயிண்ட்டுக்காக விளையாடி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நீ, அப்ப ஆளை என்ன சேர்த்திருக்கலாமே, மாத்தி சேர்த்திருக்கலாமே மஞ்சுரி திரும்ப கொஸ்டின் கேட்கும்போது இல்ல அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுது, நீங்க எல்லாம் பாயிண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதுன்றதால 5 பேர் ஸ்ட்ரென்த்தா சேர்த்துக்கிட்டேன். ஒரு பக்கம் இதுவும் தேவை, அடுத்து ஸ்ட்ரென்த்தும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொன்னார், பாயிண்ட் மட்டும் சொன்னார். ரெண்டாவது ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணிட்டார். இப்படி ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்போ தெளிவாக சொல்லுங்க முத்து, ஸ்ட்ரென்த்துக்காக சேர்த்து இப்படி அடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது உடனே முத்து என்ன சொல்றாருன்னா, இல்லை ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டுச்சு, நான் ரயானையுமே சேர்த்துருக்கலாமே, ரயானும் எனக்கு தேவையில்ல அப்படின்ன மாதிரி. ரயானை அடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரயானை எப்படி சேர்த்துருப்பீங்க, ரயானை தான் நீங்கள் தள்ளி விட்டீங்களே, அது எப்படி கரெக்ட் தானே, ரயானையும் தள்ளி விட்டு ரயானை எப்படி சேர்த்துருப்பீங்க அப்படின்ன மாதிரி கேள்வி வரும்போது இல்லைங்க எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, அதனால நாங்கள் பண்ணிக்கிட்டுங்க அப்படின்ற மாதிரி இங்கே பேசுறாரு முத்து. திரும்ப அடுத்தது ஜாக்லின் எழுந்தாங்க பாருங்க, எழுந்து ஒரே போட்டு முடிச்சு விட்டாங்க. ஒரே 3 பாயிண்ட் தான் முத்து. ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன, பாயிண்ட்டுக்காக என்ன, பாயிண்ட்டுக்காக பேசியிருந்தா நீ ஏன் செலக்ட் பண்ணல, நீ சொல்லியிருந்த ஸ்ட்ரென்த் வேணும்னா எனக்கு ரயனை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்ற, பாயிண்ட்டுக்காக நீ செலக்ட் பண்ணிட்ட, ரயனை தூக்கி வெளியே வச்சிட்ட. ஒரு வேளை ஸ்ட்ரென்த்துக்காக நீ ரயனை தூக்கி உன் டீம்ல உட்கார வச்சிருந்தனா ரயானும் உங்க கூட சேர்ந்து எல்லாரையும் காலி பண்ணியிருப்பான். காலி பண்ணிட்டு இண்டிவிஜுவல் பிளேன்னு வரும்போது நீ உன்னால ரயனை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உனக்கு அருணா ராணவானா அவங்க 2 பேரையும் உன்னால அவுட் பண்ண முடியும். இதே ரயனை உங்களால அவுட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் முத்து நீ கிளவர் பிளே பண்ணிருக்க, அதனாலதான் அவனை வெளியே தள்ளிட்டு இருக்க. அவன் கூட இருந்தா ஜெயிச்சிருவான்ற ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், அதனால நீ இப்படி பண்ணிருக்க முத்துன்ற மாதிரி முத்துவோட டோட்டல் ஸ்ட்ராட்டஜியை 2 பாயிண்ட்ல முடிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரெண்டாவது ஸ்ட்ரென்த் என்ன, மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங். நீயே 3 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டா வச்சிருக்கிற முத்துன்ற மாதிரி முத்துவோட ஸ்ட்ராட்டஜி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த இடத்துல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் முத்து. டெஃபினெட்லி வந்து கூட்டமா சேர்ந்து அடிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நடுவில் கேட்டாங்க, சரி நீங்க அப்போ இவர் அவுட் ஆன ராயன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இண்டிவிஜுவலா விளையாடி இருக்கலாமான்னு கேட்டும்போது ஆமாங்க நான் இண்டிவிஜுவலா தான் நாங்க விட்டேன். இண்டிவிஜுவலா உள்ள முத்து நீ 4 பேரா வந்து தான் புடிங்கி இழுத்துங்கன்னு ஜாக்லினும் பவித்ராவும் எக்ஸாம்பிள் சொல்லி போட்டாங்க. அந்த இடத்துலயும் முத்து மாட்டிக்கினாரு. மாட்டினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் உள்ள போக சொன்னாரு. உள்ள போக சொன்னோன்னே பவித்ரா கர்மா இஸ் பூமராங் முத்து, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் உங்களுக்கு திரும்ப அடிக்குது அவ்வளவுதான்ற மாதிரி பவித்ரா அந்த இடத்துல கொடுத்த போது ஃபயர் 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 அப்படின்ற மாதிரி விட்டேன். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, இங்க டிஸ்கஷன் நான் வந்து கேட்டேனே என்ன சேர்த்திருக்கலாமே மஞ்சுரி பேச, உடனே ஜாக்லின் வந்து என்னையும் சேர்த்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேச உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் பவித்ரா கிளின்னு கிளிக்கிறாங்க ஜாக்லின் மற்றும் மஞ்சுரி. பாத்தியா இல்ல, இதுல அருண் மற்றும் இவங்க முத்து பண்ணதுல அருண் ஒருவேளை முத்து ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்களா, ஜாக்லினும் மஞ்சுரியும் பேசியிருக்க மாட்டாங்களே. இதே முத்து தோத்ததால தானே பேசுறாங்கன்ற மாதிரி அவங்க அழகா எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதுல முத்து தப்பு பண்ணியிருக்காருல, முத்து நமக்கு பண்ணியிருக்காருல, அந்த ஒரு பாயிண்ட பேசிட்டு முத்துவோட தப்பை மறைக்கிறது ஹைலைட் பண்றாங்க, முத்துவோட தப்பை முழுக்க மறைக்கிறாங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும், அது தப்பு தானேன்ற மாதிரி ஓட்டலா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எப்படி டோட்டலா பவித்ரா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. வேற லெவல் மூமெண்டா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பவித்ரா இந்த ஒரு பாயிண்ட் ஜாக்லின் முன்னாடியும் இவங்க மஞ்சுரி முன்னாடியும் அடிச்சிருந்தா வேற லெவல் ஸ்கோரிங்கா இருந்திருக்கும்ன்ற. ஆனா இதுவே ஸ்கோரிங் இன்னும் மைலேஜ் இன்க்ரீஸ் மேலே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு முத்துவோட டோட்டல் கொலாப்ஸ் ஹேப்பன்ட் அப்படின்றத நான் பார்க்குறேனே தவிர்த்து அதுக்கு சப்போர்ட்டா போன ஜாக்லின் என்னதான் வேலிடான பாயிண்ட்லாம் பேசி ஃபயரை விடுற மாதிரி நமக்கு யோசிக்க வச்சாலுமே எதுக்கு போய் அந்த அருண் மற்றும் முத்து இன்சிடென்ட்ல முத்துவா தான் இப்படி பண்ணிருப்பான்றது ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி தான். ஆனா கண்டிப்பா முத்து அதை பண்ணிருப்பாரான்றது உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு போய் சப்போர்ட் பண்றதா இல்ல. ஸோ பவித்ரா ஹேட்ஸ் ஆஃப், வேற மாதிரி பண்றீங்க. இதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க தெரியான சம்பவமா இருந்திருக்கும். பட் எனிவே இதோட வீடியோ முடிக்கிறேன். டோட்டலா எக்ஸ்போஸ் ஆனார் முத்து அப்படின்றதோட பாய் கைஸ்.